குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். என்கிட்ட நேற்று ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டிருந்தார். சார், நீங்கள் போடுற ட்ரேடிங் சம்மந்தமான மோட்டிவேஷன்ஸ் ஆடியோலாம் ரொம்ப நல்லா இருக்குது. பட் என்னால் அந்த டிசிப்ளினை மெயின்டைன் பண்ணவே முடியல சார். என்னால் அந்த லாஸஸ் வந்தால் அப்போ தான் எனக்கு அதிகப்படியான ஆர்வம் வருது மார்க்கெட்டில் ட்ரேடிங் பண்ணணும். அதுக்கப்புறம் 3:30 மணிக்கு மேலே இதே தப்பை தான் நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கோம் அப்படின்ற மாதிரி என் மேலேயே எனக்கு ஒரு வெறுப்பு வருது அப்படின்ற மாதிரி அவர் கேட்டார். அதாவது அந்த இடத்துல அவருக்கு டிசிப்ளின் அப்படின்றது அங்கே பிரச்சனை இல்லை. அந்த ட்ரேடிங் உங்களோட மூளையை பலவீனமாக பண்ணுது. நேரடியாக உங்கள் ட்ரேடிங்கை மூளை தாக்குது அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸ்கூல், காலேஜ், வேலை செய்கிற இடத்துல எல்லாம் நம்ம ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணதுக்கப்புறம் தான் அதுக்கான பலன் கிடைக்கும். இப்போது நம்ம படித்த உடனேயுமே ஒரு 2-3 மாதத்துலேயே எக்ஸாம் வந்துடுது இல்லை. அட்லீஸ்ட் ஒரு வருஷமாவது ஆகும். ஒரு வருஷம் கழித்து தான் நமக்கு எக்ஸாம் வைப்பாங்க. அதில் மார்க் கிடைக்கும். அதை வச்சு நம்ம பாஸாக ஃபெயிலா அப்படின்றது தெரியும். இன்றைக்கி வேலைக்கு போகிறோம். இன்றைக்கி சாயங்காலமாக சம்பளம் கொடுத்துருவாங்க. கவர்மெண்ட் ஆஃபீஸில், ப்ரைவேட் ஆஃபீஸ்லலாம் கிடையாது. ஸோ ஒரு 30 நாள் ஆகும். 30 நாள் கழித்து அந்த மாத எண்டில் ஃபஸ்ட்டு தேதியில் சம்பளம் கிடைக்கும். அதனால தான் அங்கே டிசிப்ளின் பர்ஃபெக்டாக வேலை செய்யுது அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியுது. ஆனால் ட்ரேடிங்கில் மட்டும் ஏன் அப்படி இல்லை? ஒரே ஒரு கிளிக்கு, உங்களுக்கு நேரம் நல்லா இருந்தால் பணம் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஒரே ஒரு கிளிக்கு, நேரம் நல்லா இல்லைன்னா, உங்களுக்கு அதை பற்றி புரியாமல் போயிடுச்சுன்னா பணம் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இதுதான் மனுஷ மூளைக்கு மிகப்பெரிய ஒரு சோதனை. மனுஷ மூளை இந்த மாதிரி ஒரே கிளிக்கில் வரக்கூடிய பணத்தையும், ஒரே கிளிக்கில் போகக்கூடிய பணத்தை, அந்த எக்ஸைட்மெண்ட்டை தான் நம்ம மூளை ரொம்ப லைக் பண்ணுது. அதனால தான் நீங்கள் தொடர்ச்சியாக லாஸ் பண்ணாலும் அதை நோக்கியே போகிறீங்க. 10 நாள் லாஸ் பண்ணுறீங்க. ஒரு நாள் அந்த லாபம் வரும்போது அந்த 10 நாள் லாஸ் பண்ணுறதை நம்ம மறந்துடுறோம். ஓகேங்களா? ஏன்னா சரி, ஜெயிச்சிட்டோம், ஜெயிக்கிறதுக்கான திறமை நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்ற மாதிரி எண்ணம் நம்மளை கொண்டு போயிடுது. 10 நாள் தோற்றுக்கிட்டே இருக்கோம், ஒரு நாள் ஜெயிச்சிடுறோம். அப்போது அந்த ஒரு நாள் ஜெயிச்ச அந்த நினப்பு சரி, நம்மளால் ஜெயிக்க முடியுது தானே, சரி நம்ம கண்டிப்பாக மார்க்கெட்டில் போராடலாம் அப்படின்ற மாதிரி தோண ஆரம்பிக்கிறது தான் மறுபடியும் லாஸஸ் வர்றதுக்கான காரணம். அதாவது அப்போ இந்த ட்ரேடிங்கில் மார்க்கெட் எதிரி இல்லை, நம்ம மனசு தான் எதிரி. இதை மாதிரி பல ஆடியோவை நம்ம போட்டிருக்கோம். அவர் கேட்டதும் அதே தான். நீங்கள் ட்ரேடிங்கில் பணம் இழந்தது, நீங்கள் இப்போ ட்ரேடிங் பண்ணுறீங்க, பணத்தை இழந்தது மார்க்கெட்டில் தான், கரெக்டாக? ஆனால் முதல்ல நம்மளை நாமே ஒன்று கேட்டுக்கணும். ஓகேங்களா? இப்போ ஒரு ட்ரேடிங் பண்ணுறோம், லாஸ் பண்ணுறோம், சரி இங்கே கொஞ்சம் இடைவெளி விடுவோம் அப்படின்ற மாதிரி எண்ணம் வர மாட்டுது. ஏன் மறுபடியும் இன்னொரு தடவை ட்ரேட் பண்ணுறோம்? நமக்கு தெரியுது இல்லை, இப்போ இது பண்ணோம், இது லாஸ் ஆகிடுச்சு. சரி, லாஸ் ஒரு 2000 3000 ஆகிடுச்சு. சரி, அடுத்த ட்ரேடிங்கை கொஞ்சம் டிலே பண்ணி கரெக்டான செட்டப் வந்ததுக்கப்புறம் பண்ணலான்ற அந்த எண்ணம் ஏன் உங்களுக்கு வர மாட்டுது? ஏன் உடனே ட்ரேட் பண்ணுறீங்க? அப்போ அந்த டிசிப்ளின் உங்கள்கிட்ட அங்கே இல்லை அப்படின்றது தானே புரியுது. உங்களுக்கு நல்லாவே தெரியுது நம்ம தோற்றுக்கிட்டே இருக்கோன்னு. அப்போ அதை கண்ட்ரோல் பண்ண வேண்டியது நீங்கள் மட்டும்தான். நான் எத்தனை ஆடியோ போட்டாலும், எத்தனை மோட்டிவேஷன் வீடியோ போட்டாலும், நீங்கள் என்ன மாதிரியான மோட்டிவேஷன் வீடியோவை எங்கே பார்த்தாலும் கேட்குறதுக்கு நல்லா இருக்கும், உங்கள் மனசுக்கு ஆறுதலாக இருக்கும். ஆனால் அதை கடைபிடிக்கணும் அப்படின்னும் போது உங்களுக்கு அந்த எண்ணமே வரமாட்டுது. ஒரு லாஸ் ஆகிடுச்சு, மறுபடியும் ஏன் போகிறீங்க? ஒரு ட்ரேடிங்கில் இந்த 3 டைலாக் மட்டும்தாங்க ட்ரேடர்ஸை பெரிய லெவலில் பெரிய லாஸஸை கொண்டு போகிறதுக்கான காரணியாக இருக்கும். அதாவது அந்த ஃபஸ்ட்டு டைலாக், இந்த தடவை கண்டிப்பாக திரும்பி வரும் அப்படின்ற ஒரு டைலாக்கு. இன்னொன்று இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணால் லாஸை ரெக்கவரி பண்ணலாம் அப்படின்ற 2வது டைலாக்கு. 3வது டைலாக்கு, இந்த தடவை கொஞ்சம் அடிஷ்னலாக நம்ம எக்ஸ்ட்ரா லாட்ஸை வாங்கினா ரெக்கவரி ஆகிடும், நம்ம பழைய லாஸஸை திருப்பி பெறலாம் அப்படின்ற மாதிரி இந்த 3 டைலாக் தாங்க பாதி ட்ரேடர்ஸை பெரிய லெவலில் வாஷ் அவுட் பண்ண வைக்கிது. இதுதான் பல லட்சங்களை உங்கள்கிட்ட இருந்து விழுங்கியிருக்கும். ட்ரேடிங்கில் நஷ்டம் வந்தால் அது பண இழப்பு மட்டும் இல்லை, அது உங்கள் நம்பிக்கையும் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட ஆரம்பிக்குது. அப்படி தான் அவர் இப்போ புரிஞ்சுக்கிறாரு. ஓகேங்களா? ஒரு உதாரணங்க, நம்ம அடிக்கடிக்கு சொல்கிறது, காலையில் ஒருத்தர் 5 மணிக்கு ஜிம்மு போகிறாரு,
அவர் ரெகுலராக ஆஃபீஸ்க்கு வேலைக்கு போயிடுறாரு. அதே நேரத்தில் குடும்பத்தையும் பார்த்துக்கிறாரு. அவருக்கு ஒரு டிசிப்ளின் இருக்குது இங்கே. ஓகேங்களா? வேலைக்கும் போயிட்டு குடும்பத்தையும் பார்த்துக்கிறாரு. ஒரு டிசிப்ளினை பேஸ் பண்ணி பண்ணிக்கிட்டே இருக்கார். இது 100% டிசிப்ளின் அவர்கிட்ட இருக்குது. ஆனால் நைட்டு 9 ஆகுது, உடனே மொபைல் ஃபோனை எடுத்துக்கிறாரு. கமாடிட்டியில் ட்ரேடிங் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஒரு ட்ரேடில் 10,000 ரூபாய் லாஸ் வருது. ஆக்சுவலி அவர் என்ன பண்ணணும்? 10,000 ரூபாய் லாஸ் வந்ததுக்கப்புறம் அதை அவர் நிறுத்தணும். ஆனால் அவர் நிறுத்த மாட்டார். ஏன்னா அவர் இனிமேல் ட்ரேடிங் பண்ணால் அவர் ட்ரேடர்ஸ் கிடையாது. அந்த இடத்துல அவர் ஒரு சூதாட்டமாக அதை ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறார். 10,000 ரூபாய் லாஸ். இந்த 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு எப்படி நம்ம கஷ்டப்படுறோம் அப்படின்ற ஒரு நிமிஷம் நம்ம யோசித்தா அடுத்த ட்ரேடுக்கு போக மாட்டோம். ஆனால் அடுத்த ட்ரேட் நீங்கள் போகிற மாதிரி உன் மனது அளவில் இருந்தால் நீங்கள் அங்கே ட்ரேடர் கிடையாது. நீங்கள் ஒரு சூதாட்டமாக அதை ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. அடுத்த ட்ரேடும் போனீங்கன்னா 10,000 ரூபாய்க்கு மேலே ஒரு லாஸ் வந்ததுக்கப்புறம் மறுபடியும் ட்ரேட் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் சூதாட்டக்காரனாக மாறுறீங்க. இது கொஞ்சம் கேவலமான வார்த்தை தான். பட் இருந்தாலும் அதை சொல்லி தான் ஆகணும். சூதாட்டம் அதை பற்றி நம்ம சொல்லலாம் வேணாம். காலங்காலமாக இது மனுஷ சமூகம் தோன்றத்துலேருந்து இந்த சூதாட்டம் இருக்குது. அதால் அழிஞ்சவங்க பல பேர். அந்த நிலைமையில தான் இப்போ ட்ரேடிங்கும் வந்துக்கிட்டு இருக்குது. ஆல்ரெடி வந்துருச்சு. பல பேர் அழிஞ்சிட்டாங்க. இது டோட்டலாக ஒரு மூளையின் செயல்முறை தான். மூளை சொல்லுது இப்போ ரெக்கவரி பண்ணால் மட்டும்தான் முடியும். 10,000 ரூபாய் லாஸு, சூட்டோட சூடாக ஆடுவோம் அப்படின்ட்டு. இதை இந்த 3 சீட்டில் தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். விட்டுட்டேன், இதை எப்படியும் எடுக்கணும். சரி, கையில் இருக்கிற கோல்டை நான் வைக்கிறேன், அதுக்கேற்ற பணத்தை நீ எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி பேசுகிறத நானே இந்த 3 சீட்லலாம் உக்காந்துருக்கேன். பட் பார்ட்டிசிபேட்டாக தான், அதாவது பார்வையாளராக தான் இருப்பேனே கண்டி ட்ரேடிங் அதில் 3 சீட்லலாம் பண்ண மாட்டேன். ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உட்காந்து பண்ணுவானுங்க. அதை நான் உக்காந்துக்கிட்டு இருப்பேன். அதாவது நான் எப்படின்னா எல்லா இடத்துலையும் இருப்பேன். எந்த ஒரு கேம்லேயும் நான் இருக்க மாட்டேன். எல்லாருக்கூடயும் இருப்பேன். என் கூட இருக்கிறவங்க எல்லாருமே எல்லா விதமான விஷயங்களையும் கை தேர்ந்தவங்களாக தான் இருப்பாங்க. அது நல்ல விஷயமா இருக்கட்டும், கெட்ட விஷயமா இருக்கட்டும், எது வேணா இருக்கட்டும், நான் அவங்க கூட தான் இருப்பேன். ஆனால் அதிலலாம் நான் உள்ளவே வரமாட்டேன். ஸோ எனக்கு நன்மை தீமை என்ன ஏதுன்றதெல்லாம் நல்லா தெரியும். அதனால் நான் அங்கேருந்து அவாய்ட் ஆகிக்கிட்டே இருப்பேன். அப்போ இந்த மூளை சொல்லக்கூடிய அந்த ரெக்கவரி பண்ணு அப்படின்றது, அதை நோக்கி தான் ஒவ்வொருத்தரும் நம்ம போகிறோம். அப்போ இதுதான் இங்கே ஆபத்தான ஒரு விஷயம். ஓகேங்களா? இன்னொரு உதாரணம் கூட சொல்லலாம். ஒருத்தர் 1 லட்சம் இழந்துறாரு. அவர் சொல்கிறாரு, இந்த 1 லட்சத்தை மட்டும் எப்படியாவது நான் திரும்பி மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டேன்னா அதோடு நான் ட்ரேடிங்கே விட்டுடுறேன். இது மாதிரி நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா, ஆனால் இப்போ நீங்கள் அந்த ட்ரேடிங்கை விட்டுட்டிங்களா அப்படின்னு கேட்டால் விட்டுருக்க மாட்டீங்க. ஏன்? இதுக்கு பல பேர் உதாரணம் இருக்காங்க. இந்த யூடியூப் மூலிமா எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆனவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. அதில் பல பேர் இதே மாதிரி சொன்னவங்க ரொம்ப பேர் இருக்காங்க. அந்த 1 லட்சம் லாஸ் ஆனதுக்கப்புறம் நான் லாஸை ரெக்கவரி பண்ணிவிட்டு உடனே ட்ரேடிங்கே விட்டுறேன்னு சொன்னவங்க, அதுக்கப்புறம் ட்ரேடிங் பண்ணி 2 லட்சம், 3 லட்சம், 5 லட்சம், 10 லட்சம் இப்படின்னு லாஸ் பண்ணவங்க தான் அதிகம். ஏன்னா அவங்க அங்கே பணத்தை நம்ம ரெக்கவரி பண்ண பணத்தை சம்பாதிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் வரல. அவங்க இழந்த பணத்தை அதை சேஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க, அதை துரத்த ஆரம்பிச்சிடுறாங்க. அதுதான் அவங்கள பெரிய லெவலில் லாஸஸ்க்கு கொண்டு போகுது. சரி, பணம் போகுது, அதோடு போய்டும் நீங்கள் நினைக்கிறீங்களா? கிடையாது. உங்கள் வாழ்க்கையோட ப்ராப்ளம் பெரிய லெவலில் ஸ்டார்ட் ஆகிடும். வாழ்க்கையில் 2 விஷயம் திரும்பி வரவே வராது ஃப்ரெண்ட்ஸ். ஓடி போன நேரமும் இழந்த பணமும். ஓகேங்களா? இது 2மே வராது. இது எங்கள் அப்பா எனக்கு அடிக்கடிக்கு சொல்லக்கூடிய ஒரு டைலாக் தான். நீ எதை வேணால் சம்பாதிச்சிடலாம், ஆனால் நேரத்தை சம்பாதிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லுவார். அது உண்மை தான். அதே மாதிரி ட்ரேடிங்கில் பணத்தை இழந்துட்டா அதை சம்பாதிக்கிறது கஷ்டம்தான். ஆனால் சம்பாதிக்க முடியாமலாம் இல்லை, சம்பாதிக்கலாம். அதுக்கு நம்ம ரொம்ப போராடணும். ஆனால் நேரத்தை என்ன செஞ்சாலும் திருப்பி பெறவே முடியாது. ஸோ இந்த 2ம் நம்மக்கிட்டேருந்து போயிடுச்சுன்னா வாழ்க்கையே போயிடும். ஓகேங்களா? நம்ம எப்போவுமே ஒரு உண்மையை ஏற்றுக்கணும். மார்க்கெட் உங்களுக்கு கடன்பட்டது கிடையாது. நீங்கள் 10 லட்சம் இழந்தாலும் மார்க்கெட் அதை பற்றி கவலைப்படாது. நாளைக்கு அது மீண்டும் தான் ஓப்பன் ஆக போகுது. ஆனால் நம்ம வாழ்க்கை, நம்ம மன அமைதி, நம்ம குடும்பம் இதெல்லாம் பெரிய லெவலில் டெஸ்ட்ராய்ட் ஆகிட்டுருக்கோம், பாதிக்கப்பட்டுருக்கோம். ட்ரேடிங்கில் வெற்றி பெறுவதற்கு
என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், அதிகமாக சம்பாதிக்கிறவங்க அவங்களோட ஸ்ட்ராட்டஜியால் பெரிய லெவலில் வெற்றி பெறுறாங்க அப்படின்னு சொன்னால் அது கிடையாது. அவங்க தேவையான நேரத்தில் மட்டும்தான் ட்ரேடிங் பண்ணுறாங்க. அதிகமாக ட்ரேடிங்கில் அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதே கிடையாது. தேவையான நேரத்தில் மார்க்கெட் அவங்களுக்கு தெரியும், இந்த இடத்துல வந்தால் ப்ராஃபிட் பண்ண முடியும், அந்த இடத்துல மட்டும்தான் ட்ரேடிங் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம 9:15லேருந்து 3:30 மணி வரையும் ட்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அதாவது அந்த அந்த நஷ்டத்தை கட்டுப்படுத்த நமக்கு தெரியவே இல்லை. உண்மையை சொன்னால் அதுதான். நமக்கு ட்ரேடிங் பண்ணணும், அது நமக்கு ப்ராஃபிட் வரணும். இந்த 2 கான்செப்டை வச்சுக்கிட்டே நம்ம ட்ரேட் பண்ணுறதுனால நஷ்டம் அங்கே பெரிய லெவலில் வந்துக்கிட்டே இருக்குது. அவர் சொன்ன மாதிரி எனக்கு நஷ்டம் வந்தாலும் எனக்கு டிசிப்ளின் இல்லைன்னு தெரிஞ்சாலும் என்னால் ட்ரேடிங்கை விட முடியல அப்படின்னா இதுதான் பிரச்சனை அவருக்கு. எனக்கு ட்ரேடிங் பண்ணணும், அது லாபம்தான் வரணும் அப்படின்ற மாதிரி தான் நினைக்கிறாரு. ஆனால் அதில் நஷ்டம் வந்துக்கிட்டே இருக்குது. அந்த நஷ்டம் ஒரு சிறிய அளவில் நஷ்டம் வரும்போது அதை குவிட் பண்ணிவிட்டு வெளியே வரணும் அப்படின்ற அந்த மைண்ட் அவருக்கு தோண மாட்டுது. என்றைக்கோ ஒரு நாள் மார்க்கெட்டு பாட்டத்திலிருந்து ரெக்கவரி ஆகிருக்கும். அந்த ஒரே ஒரு விஷயத்தை நம்பியே அவர் ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அது டோட்டலாக தப்பு. இன்னிலேருந்தையாவது அதை மாற்றுங்க. இன்னிலேருந்து ஒரு ரூல்ஸை போடுங்க. அதிகமாக லாட்ஸை இன்க்ரீஸ் பண்ணாதீங்க. ஒரு நாள் அதிகபட்ச லாஸ் வந்துடுச்சுன்னா அதை அன்றைக்கான ட்ரேடிங்கை ஸ்டாப் பண்ணுங்க. அவங்கவுங்க ஃபினான்ஷியல் கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி அந்த லாஸஸை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். பெரிய வசதி படைத்த ஆளுன்னா உங்களோட ஒரு நாளைக்கான இழப்பு இவ்வளோக்கு மேலே இருந்தால் நான் ட்ரேடிங் பண்ண மாட்டேன். இப்போ என்ன மாதிரி ஆளுங்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் 2,500 3,000 அந்த லாஸ் வந்துச்சுன்னா அன்றைக்கான ட்ரேடிங் நான் பண்ண மாட்டேன். நான் இதை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறேன். ஓகேங்களா? அதே மாதிரி நீங்கள் உங்கள் ஃபினான்ஷியல் கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி இந்த லாஸ் வந்தால் அதுக்கப்புறம் நான் ட்ரேட் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி கொண்டு வாங்க. தொடர்ச்சியாக 2 லாஸ் வருது அப்படி வந்துடுச்சுன்னா அன்றைக்கான ட்ரேடிங்கை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணுங்கள். உணர்ச்சி வசப்பட்டு ட்ரேடிங் செய்யக்கூடாது. கோபமாக இருக்கும் போதும், பயமாக இருக்கும் போதும், அவசரமாக இருக்கும் போதும், ரெக்கவரி அப்படின்ற ஒரு ஆசை இருக்கும் போதும் ட்ரேடிங் பண்ணக்கூடாது. இந்த 4 விதமான மனநிலைமை தான் ட்ரேடிங்கை பெரிய லெவலில் லாஸஸ்க்கு கொண்டு போகுது. ட்ரேடிங் மூலமாக நான் பெரிய ரிச் மேன் ஆகணும் அப்படின்ற எண்ணத்தை அடியோடு அழிச்சிருங்க. நான் சர்வே பண்ணணும் மார்க்கெட்டில், என்னுடைய கேபிட்டல் ப்ரொடெக்ட் பண்ணணும், நான் மார்க்கெட்டில் நீண்ட நாள் பயணம் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் எனக்கு லாபம் அப்படின்ற மாதிரி எண்ணம் பண்ணுங்கள். நீங்கள் பல லட்சத்தை இழந்திருக்கலாம். ஆனால் இன்னும் ஒரு பெரிய விஷயம் உங்களிடம் இருக்குது. உங்களுடைய சுய விழிப்புணர்வு அப்படின்னு ஒன்று இருக்குது. என்னுடைய பிரச்சனை டிசிப்ளின் இல்லாமல் இல்லை அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியுது. பல பேருக்கு அந்த உணர்வே வரமாட்டுது. நம்ம டிசிப்ளின் இல்லாதனால தான் பெரிய லெவலில் தோக்குறோம், நம்ம ஒரு கண்ட்ரோலில் வரணும் அப்படின்ற அந்த உணர்வே வரவே மாட்டுது. எப்போ வருதுன்னா 3:30 மணிக்கு மேலே தான் வருது. அது எப்போ வரையும் இருக்குன்னா மார்க்கெட் 9:15க்கு முன்னாடி வரையும் தான் இருக்குது. மார்க்கெட் 9:15க்கு ஓப்பன் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் அந்த ஆசை தான் வருது. சரி, நேற்று தான் இழந்துட்டோம், இன்றைக்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தொடர்ச்சியாக இது இந்த என்சைக்ளோபீடியா மாதிரி சுற்றி ஈகோ சிஸ்டம் மாதிரி சுற்றிக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்குது ஒரு ரவுண்டுக்குள்ளே. ஓகேங்களா? அப்போது நீங்கள் கடைசி வரையும் மார்க்கெட்டை குறை சொல்லிக்கிட்டே தான் இருக்கணும். உங்களால் மார்க்கெட்டில் இழந்த பணத்தையோ உங்களுடைய மன நிம்மதியோ திரும்ப பெறுறது அப்படின்றது ரொம்ப கஷ்டம். நீங்கள் ஏற்கனவே பாதி பிரச்சனையை கண்டுபிடிச்சிட்டிங்க. மார்க்கெட்டில் நம்ம என்ன பண்ணுறோம், ஏது பண்ணுறோன்னு எல்லாமே சுற்றி என்ன வருது, நம்மளோட மனசு, நம்மளோட எமோஷன், நம்மளோட டிசிப்ளின், இதனால தான் நம்ம லாஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றது நமக்கு நல்லா தெரியுது. ஆனால் அதை கடைபிடிக்க முடியல அப்படின்றது தான் அங்கே பெரிய தப்பாக இருக்குது. அந்த பெரிய தப்பு கண்டினியூஸாக பண்ணும் போது தான் அங்கே பெரிய லெவல் லாஸஸ் வந்துக்கிட்டே இருக்குது. ஓகேங்களா? எப்போவுமே இந்த மாதிரி ட்ரேடிங்கில் மூளை சொல்கிறத நம்பாமல் மனசு சொல்கிறத கேட்டால் ஓரளவுக்கு லாஸஸை குறைக்கலாம். மூளை நம்மளோட தூண்டிக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா அதுக்கு தேவை ஒரு எக்ஸைட்மெண்ட்டு தான். ஓகேங்களா? ஆனால் மனசு அதுக்கு தான் வலி அதிகம். இனிமேல் மூளையை நம்பாமல் உங்கள் சிஸ்டத்தை நம்ப ஆரம்பிச்சிருங்க. ஓகேங்களா? அதாவது எனக்கு ட்ரேடிங்கில் லாபம் சம்பாதிப்பது என்னுடைய ஏம் இல்லை.
என்னுடைய மனசை காப்பாற்றி என்னுடைய பணத்தையும் காப்பாற்றுவதே அப்படின்றது தான் என்னுடைய எய்ம் அப்படின்ற மாதிரி இனிமேல் திங்க் பண்ணுங்கள். லாபம் இழந்தால் மீண்டும் சம்பாதிச்சிடலாம், ஆனால் கட்டுப்பாட்டை இழந்துட்டா வாழ்க்கை டோட்டலாக பாதிக்கப்படும். பல லட்சம் இழந்த பிறகும் ஏன் நான் இப்படி செய்கிறேன் அப்படின்னு கேள்வி கேட்குற நிலைக்கு வந்தால் அது பலவீனம் கிடையாது. அது உங்களோட மனசு அங்கே நிறுத்த வேண்டிய நேரம் வந்துடுச்சு, இந்த ட்ரேடிங்கை நிறுத்த வேண்டிய நேரம் வந்துடுச்சு அப்படின்னு கொடுக்கக்கூடிய ஒரு சிக்னல் தான். ஓகேங்களா? உங்களால் முடியல அப்படின்னா கொஞ்ச நாள் ட்ரேடிங்லேருந்து முழுமையாக ஒரு பிரேக் எடுத்துங்க, கணக்கை க்ளோஸ் பண்ணுறங்க. ஒரு நல்ல பிரேக் எடுத்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு என்ட்ரி ஒன்று வாங்க. அதுக்கப்புறம் உங்கள் டிசிப்ளினை அப்போவாவது கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். இப்படியெல்லாம் பண்ணால் தான் இதுக்கான தீர்வு கிடைக்கும். ஓகேங்களா? நீங்கள் இந்த தீர்வு, இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வரணுன்னா இதை தவிர வேறு வழியே இல்லை. ஏன்னா ஆசையை கண்டிப்பாக கட்டுப்படுத்த முடியாது. அந்த ஆசையை வேணும்னா கொஞ்ச நாள் பிரேக் பண்ணி வேணும்னா வச்சுருக்கலாம். அந்த கொஞ்ச நாள் நீங்கள் எத்தனை பேர், இப்போ நான் ஒரு சின்ன இதை நான் இப்போ தான் கேள்விப்படுறேன், பட் இருந்தாலும் இது ரொம்ப நாள் இருக்குது. இப்போ எத்தனை பேர் நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க? உங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் தான் இப்போ ஒவ்வொரு ஆப்லேயும் கில்லர் சுவிட்சுன்னு ஒன்று வந்துடுச்சு மொபைல் ஆப்பில். ஓகேங்களா? இத்தனை ட்ரேட் பண்ணி இத்தனை லாபம் வந்தால் உடனே அந்த கில்லர் சுவிட்சை ஆக்டிவேட் பண்ணுறீங்க. ஒரு மிஷினை நம்புகிற நம்ம மனசை நம்புறதே கிடையாது. இப்போ தன்னில் பல மொபைல் ஆப்லலாம் இந்த கில்லர் சுவிட்சுன்னு ஒன்று வந்துடுச்சு. இப்போ ஒரு 2000 ப்ராஃபிட் வந்துச்சுன்னா உடனே கில்லர் சுவிட்சை போட்டால் அன்றைக்கி ஃபுல்லாக ட்ரேட் பண்ண முடியாது. நம்ம அந்த லெவலுக்கு தள்ளப்பட்டுட்ருக்கோம். அதாவது நம்ம கையில் இருக்கிற கண்ட்ரோல் போய் ஒரு மெஷின் கண்ட்ரோலுக்கு போயிட்டோம். அப்போது இந்த மனநிலைமைக்கு போனதுக்கப்புறம் இந்த ஆசையை எப்படி உங்கள்கிட்டேருந்து குறைக்க முடியும் அப்படின்றது தான் அங்கே கேள்வி. ஏங்க, நம்மளால் முடியாத ஒரு விஷயமாங்க ஒரு மொபைல் கில்லர் சுவிட்சை ஆக்டிவேட் பண்ணி நம்மளை கண்ட்ரோல் பண்ணோம். சரி, லாபம் வந்ததுனால நீங்கள் அந்த கில்லர் சுவிட்சை ஆக்டிவேட் பண்ணிடுறீங்க. நஷ்டம் வரும்போது உங்களால் அந்த கில்லர் சுவிட்சை ஆக்டிவேட் பண்ண முடியுமா? இதுதான் இங்கே கொஸ்டின். இதுதான் அங்கே சைக்காலஜி. லாபம் வந்ததுனால சரி, ஓகே, லாபம் இருக்குது, அதனால் அந்த கில்லர் சுவிட்சை ஆக்டிவேட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லலாம். நஷ்டம் வரும்போது உங்களால் அந்த கில்லர் சுவிட்சை ஆக்டிவேட் பண்ண முடியுமா? இல்லை, என்னால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறவங்க நீங்கள் யாராவது இருந்தால் வாட்ஸ்அப், யூடியூப் கமெண்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி வேறு சில ஆடியோக்களை மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.